பாலச்சந்தர் சார், இந்த அமெரிக்காவில் ராகுலுடைய இந்த பேச்சை முதற்கட்டமாக நீங்கள் எப்படி அவதானிக்கின்றீர்கள்? ராகுலுடைய இந்த பேச்சு ஒரு வகையில மரபு மீறின செயல். அதாவது என்ன மரபு இருந்ததுன்னா, வெளிநாட்டுக்கு போகிற தலைவர்கள் இந்தியாவுடைய உள்நாட்டு விவகாரங்களை பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு மரபு இருந்தது. ஆனா இதுக்கு ராகுல குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா இந்த மரபு முதல்ல முறியடிச்சவர் நம்முடைய பிரதம மந்திரி. இவர் பிரதமரான உடனே 2014 வெளிநாட்டுக்கு போய் ரொம்ப லஞ்ச ஊழல் நிறைந்த ஒரு ஆட்சியாக காங்கிரஸ் ஆட்சி இருந்தது அப்படின்னு சொல்லி காங்கிரஸை பத்தி குறை சொன்னாரு. அது தவறு, மிகப்பெரிய தவறு. நம்முடைய பிரதம மந்திரி இப்படி மரபு மீறிய செயல்கள் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணியிருக்காரு. இன்னொரு நாட்டுடைய அரசியல் நம்ம தலையிடக்கூடாது. சென்ற தரம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் இவர் மிக ஓப்பனா டொனால்டு ட்ரம்ப் இவர் ஆதரித்து பேசினார் அப்படிங்கிறது தெரியும். அவருக்காக இங்க பெரிய கூட்டமே நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ண, பொதுக்கூட்டமே நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணார் தெரியும். இது மாதிரி பல மரபு மீறிய செயல்களை பிரதமர் பண்ணியிருக்காரு. இப்போ இவர் போய் காங்கிரஸை பத்தி விமர்சனம் பண்ணுவார் வெளிநாட்டுல. அடுத்து இவர் ராகுல் நீ மட்டும் ரூல்ஸ் படி நடந்துக்கோ, நான் ரூல்ஸ் படி நடக்கிறேன்னா இல்லையாங்கிறத பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்ல முடியாது. ராகுல் will be forced to retaliate. அதைத்தான் அவர் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் சொன்ன கருத்துக்கள் எதுவுமே தவறான கருத்துக்களோ கண்ணியம் இல்லாத கருத்துக்களோ கிடையாது. இன்னொரு கேள்வி, அதாவது நல்ல விஷயம், ஒரு சின்ன கேள்வி. இந்தியாவிலே ஈக்குவாலிட்டி இல்லை என்கின்றார். அது அமெரிக்காவிலே கவனிக்கப்படக்கூடிய ஒரு பேச்சு. இந்தியாவினுடைய ஒரு தேசிய தலைவர் அமெரிக்கா மண்ணிலிருந்து சமத்துவத்தை நாம் இங்கே கொள்முதல் செய்ய வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய ஒரு ட்ரக் டிரைவருக்கு இருக்கக்கூடிய சமத்துவம், ஈக்குவாலிட்டி இந்தியாவிலே இல்லை என்ற ஒரு கடும் குற்றச்சாட்டை வைத்திருப்பதை எப்படி பார்க்கின்றீர்கள்? மிக சரியாகத்தான் சொல்லியிருக்கார். இன்னும் சரியாக சொல்லியிருக்கிறார். ஆயிரக்கணக்கான ஏக்கலைவர்கள் இங்கு இருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கிறார். நம்முடைய மகாபாரதத்தில் ஏக்கலைவன் கதை இருக்கிறதே, இது எது உண்மை எது கதைன்னு தெரியாது. அதை ஒரு கதையாகவே எடுத்துக்கொள்வோம். கதையாக எடுத்துக்கொண்டால் கூட அந்த கதையின் மூலம் சொல்லப்பட்டது என்ன? நீங்கள் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் நிச்சயமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சக்தி என்று இங்கு அமைப்பு இருக்கிறதே, அந்த சக்திக்குள் உள்ள ஒருவரை மீறி நீங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஏகலனிடம் குருதட்சிணையாக துரோணர் இதை கேட்டார். வில்லாளியான ஏகலனுடைய அவனுடைய கட்டை விரலை கேட்டார். அதற்கு பின்னால் அவரால் வில்வித்தை பயிலவே முடியாது. இது எதை காட்டுகிறது? Where is equality in this? சமமான வாய்ப்பு ஏகலைவனுக்கும் அர்ஜுனனுக்கும் அளிக்கப்பட்டதா? அளிக்கப்படவில்லை. அர்ஜுனனை விட திறமையான ஒருவன் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நேர்மையற்ற வழியில் அவனுடைய திறமை மழுக்கடிக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி சொன்ன ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்க. இன்று நடக்கின்ற இந்த யுத்தம் 1000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம் அப்படின்னு அவர் சொன்னார். அது உண்மையான சொல், அதுல மறுப்பு கிடையாது. இன்னைக்கு நடக்கிறது there's a big fight between two forces. இதுதான் உண்மையில் நடந்துக்கிறது. ஈக்குவாலிட்டி வேணும்னு சொல்றவங்க ஒருத்தங்க, ஈக்குவாலிட்டிக்கு கூடாதுன்னு நினைக்கிறவங்க இன்னொருத்தங்க. அப்படிங்கிற அளவுல இந்த யுத்தம் நடக்குதுன்னு அவர் நினைக்கிறார். அது அவருடைய சிந்தனை சரியான போக்கில் செல்கிறது என்பதற்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். உதாரணமா சனாதனம் சனாதனம் சொல்றாங்களே, அந்த சனாதனம் ஒரே ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு எஸ் ஆர் நோ அப்படின்னு தான் பதில் இருக்க முடியும். இந்த சனாதனம், எந்த சனாதனத்தை இந்திய நாட்டின் பாரம்பரிய பண்பாடு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வருகின்றது, அதை அழித்து ஒழிக்க நினைக்கின்றார்கள் சொல்றாங்களே, அந்த சனாதனம் வருணாசுர தர்மத்தை, பிறப்பினாலேயே சில பேர் உயர்ந்தவர் சில பேர் தாழ்ந்தவர் என்று சொல்லுகின்ற வருணாசுர தர்மத்தை ஆதரிக்கிறதா இல்லையா சனாதனம்? இதற்கு ஆம் அல்லது இல்லை என்கிற பதில் மட்டும்தான் இருக்க முடியும். இந்த பதிலை கூறட்டும், அதற்கு பிறகு தெரியும் இந்தியாவில் ஈக்குவாலிட்டி பாதுகாக்கப்படுகிறதா இல்லையா, ராகுல் காந்தியின் அச்சம் உண்மையானதா இல்லையா என்பது. ஐயா சொல்லுங்க சொல்லுங்க. நான் கேட்கறது ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின். வருணாசிரமத்தை, சனாதனத்தை பத்தி ஐயா சொன்னாங்க. வருணாசிரமத்தை சனாதனம் ஆதரிக்கிறதா இல்லையா, எஸ் ஆர் நோ? பகவத்கீதையில பகவான் சொல்லி இருக்கிறாரு, என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, மாயா சனாதன் குணா கர்மா விஷகாஷா தஸ்யா கஸ்திரமா பி மாம் வித்தி, இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்? சம்ஸ்கிருதம் சொல்லியிருக்கிறது என்ன அர்த்தம்னா, the 4 categories of occupations were created by me according to people's qualities and activities. இதுக்கு என்ன அர்த்தம்னு ஐயா சொல்லணும். ஏன்னா பகவத்கீதையை நம்ம எல்லாரும் ஏத்துக்கிறோம்னு சொல்லி ஒரு பொதுவா ஒரு கருத்து இருக்கு. இப்ப வருணாசுர தர்மத்தை சனாதனம் ஆதரிக்கிறது. சனாதனம் எல்லாருக்கும் அதை செய்து இதை செய்து, சனாதனம் எத்தனையோ நல்ல கொள்கைகள்லாம் இருக்கு. அதிதி தெய்வத்துக்கு கோப்பானவன் இருக்கு, நிறைய நல்ல கொள்கைகள் இருக்கு, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல. நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி,
சனாதனம் வர்ணாசிர தர்மத்தை ஆதரிக்கிறதா இல்லையா? பகவானால் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிற பகவத்கீதை வர்ணாசிரமம் இருக்குன்னு சொல்லுது. இப்பதான் நான் உங்களுக்கு ப்ரூஃப் கொடுத்தேன். இங்கிலீஷ்லயும் வாசித்தேன், சம்ஸ்கிருதத்திலையும் வாசித்தேன். பாலச்சந்தர் சார், இந்த கருத்தியல் விஷயங்கள் தற்போது ரொம்ப அதிகமாகவே பேசப்படுகிறது. சொல்லுங்க சார். கருத்தியல்கள் இப்பொழுது கூர்மையாக்கப்படுகின்றன. இப்ப இவங்க காங்கிரஸ் ஆட்சியில எந்த ஒரு ஆட்சியுமே கோல்டன் பீரியட் இல்லை. எல்லா ஆட்சியிலையும் குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும். ஆனா காங்கிரஸுடைய அடிப்படை கொள்கை மதச்சார்பின்மைன்னு இருந்தது. அதை யாராலையும் மறுக்க முடியாது. காங்கிரஸ்குள்ள சில பேர் அதுக்கு விரோதமா இருந்திருக்கலாம். இப்ப திமுகவுக்குள்ளேயே அவங்களுடைய கொள்கைகளுக்கு விரோதமா சில பேர் இருக்கலாம். ஆனால் கட்சியுடைய கொள்கை என்னன்னு சொல்லி பார்க்கணும். அந்த கட்சியுடைய கொள்கையிலிருந்து காங்கிரஸ் பின்வாங்கவே இல்லை. தன்னுடைய மதச்சார்பின்மை கொள்கைங்கிறது இவங்ககிட்ட பாஜக கிடையாது. இவங்க அந்த செக்யூலர்ங்கிற போர்ஷனே கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்துடணும், பிரையாம்பிள் இருந்து எடுத்துடணும்னு சொல்லி பாடுபட்டு இருக்கவங்க. அடுத்து RSS இந்திய சுதந்திரத்தை கொண்டாடினது கிடையாது. RSS இந்த உருவாக்கப்பட்ட அம்பேத்கர் பாடுபட்டு உழைத்து உருவாக்கிய இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கிடையாது. இதெல்லாம் உண்மை. இன்னைக்கு பதவிக்கு வந்துட்டாங்க. அப்ப இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மேல இது பண்ணி பிரமாணம் பண்ணி பதவிக்கு வந்திருக்கும் போது அந்த அரசியல் சட்டத்தை மதிப்பதாக சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்கிறது. சந்தர்ப்பம் கிடைத்தால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு தயங்க மாட்டார்கள் அப்படிங்கறத உண்மை. அதனாலதான் இந்த கருத்தியல் யுத்தம் இன்னைக்கு நடக்குது. நமக்கு வேண்டியது ஈக்குவாலிட்டியா இன் வேர்ட் அண்ட் ஸ்பிரிட், அல்லது ஈக்குவாலிட்டி வாயளவில் மட்டும்தான்? கூட்டத்தில் கூடி நின்று கூடி பிதற்றல் இன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடின்னு பாரதி சொன்னாரே, அப்படிப்பட்ட ஒரு பேச்சுக்கள் தான் இன்று நடைபெறுகின்றனவா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது. ஆன்மீகம்னு சொன்னார் திரு பகவத் அவர்கள். இப்ப ஆன்மீகம் சமயத்திற்கு கீழே உள்ளது அல்ல. மனித நேயம், பிரபஞ்ச நேயம் போன்றவை ஆன்மீகத்தின் கருத்துக்கள். ஒரு ஆன்மீகத்தை ஒரு சமயம் சொல்லலாம், நாங்கள் ஆன்மீக கருத்துக்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் சமயத்திற்கு கீழ்ப்பட்டது அல்ல ஆன்மீகம். நாங்கள் ஆன்மீகவாதிகள் என்று சொன்னால், இந்தியாவின் ஆன்மீகத்தை எதிர்த்து ஒரு யுத்தம் நடக்கிறது என்று சொன்னால், ஆன்மீகம் என்று அவர்கள் எதை குறிப்பிடுகின்றார்கள்? சனாதனத்தையா அல்லது வேறு ஏதாவதையா? அதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். திரு செல்வம் அவர்கள் நான் சொன்னதை தான் அவர் சொன்னது நன்றி. அதாவது நம்முடைய புராணங்களாகட்டும் இதிகாசங்களாகட்டும் இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த ஒருத்தன் இருந்துட்டான்னா அவனுக்கு அவ்வளவு லேசா அங்கீகாரம் கிடைச்சிடாது. இப்போ ஒரு வேட்டுவ குலத்தை சேர்ந்த கண்ணப்பன் தன்னுடைய பக்தன் அப்படிங்கிறத கடவுள் நிரூபிக்கிறதுக்கு எதுக்கு அவன் கண்ணை போடுங்க சொல்லணும்? அவன் பக்தன் சொன்னவங்களை 4 அரை கணத்துல அரைஞ்சு அவன் பக்தன்டா எனக்கு தெரியும் ஏன் பக்தனை பத்தி ஏன் சொல்லல? இதுதான் கேள்வி. அடிப்படை கேள்விங்கிறது இதுதான். அதுக்கப்புறம் திரு நித்யானந்தம் அவர்களும் சரி, திரு செல்வம் அவர்களும் சரி, திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க, வெளிநாட்டுல போய் இது மாதிரி ஒரு பேசலாமான்னு கேட்கிறாங்க. நானே சொன்னேன் அது மரபு மீறிய செயல்தான். ஆனால் அதற்கு என்ன காரணம்? ஏன் பிரதம மந்திரி வெளிநாட்டுல போய் உள்நாட்டு பிரச்சனை பத்தி பேசினாருங்கிறத பத்தி இவங்க 2 பேரும் ஏன் மௌனம் காக்குறாங்க? அவர் தான் இதை முதல்ல ஆரம்பிச்சு வச்சாருங்கிறத பத்தி இவங்க ஏன் மௌனம் காக்குறாங்க அப்படிங்கறதும் முக்கியமான கேள்வி. கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த பெண் ஒரு MLA தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரால் வன்புணர்வு செய்யப்பட்டார் அப்படின்னு அந்த பெண்ணுடைய தகப்பனார் போலீஸ் ஸ்டேஷன்ல FIR கொடுத்தாரு. அடுத்து பத்திரிகையில செய்தி வருது, அந்த UPல நடந்ததுன்னு பத்திரிகையில செய்தி வருது. அடுத்து அந்த FIR கொடுத்த தகப்பனார விசாரணைக்கு கூட்டிட்டு போய் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு கொண்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்தி வருது. இது செய்தி பொய்யா இருந்ததுன்னா உத்தரப்பிரதேச முதல்வர் உடனடியாக இது பொய்ன்னு சொல்லணும். இன்னைக்கு வரைக்கும் மௌனம் காக்குறாங்க. பீஃப் மாட்டுக்கறி எடுத்து செல்கிறார் என்ற சந்தேகத்தின் பேரில் ஒரு அடித்து கொல்லப்படுகிறார், மௌனம் காக்குறாங்க. இதெல்லாம் எமர்ஜென்சியோட கொடுமையான விஷயம். சரி, என்ன சொல்ல வந்தீங்க சார்? சொல்ல வந்தீங்களா பாலச்சந்திரன் சார்? எதுவும் கருத்து உண்டா? ஆமா, 2 சுருக்கமா. நான் முதல்ல சொன்னேன், சனாதனம் வர்ணாசிர தர்மத்தை ஆதரிக்கிறதே இல்லைங்கிறதுக்கு எஸ் ஆர் நோ சொல்லுங்கன்னு. இது 7வது அல்லது 8வது டிவி உரையாடல். இது கேட்டிருக்கேன், அதுக்கு பதில் எஸ் ஆர் நோ பதில் வரல. ஒண்ணு, இந்திய நாட்டு பிரதமர் தான் முதல்ல இந்த மாதிரி நம்முடைய உள்நாட்டு பிரச்சனை பத்தி பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னு ஆதாரத்தோட சொன்னேன். அப்படி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் செல்வம் சொல்றது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில்ங்கிறது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மட்டுமே சொல்லி இந்தியா பூரா தமிழ்நாடு மாதிரி இருக்குன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. இந்தியா புல்டோசர் இதை சட்டத்தின்படிதான் நடக்கிறார்கள் சொன்னாங்க. புல்டோசரை வச்சு வீட்டை இடிக்கிறது எந்த சட்டத்தின்படி நடக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டா நிச்சயமா நல்லா இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணு.